இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் மைதா எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 75 கிராம் பட்டர் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா உருட்டுற அளவுக்கு பிணைஞ்சிக்கிறணும். மைதா போட்டால் தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பட்டரும் போட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி உருட்டிக்கிறலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கு பிறகு இதை நம்ம சொல்ல தொடங்கலாம். இது வந்து நல்லா சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம நல்லா ஃப்ளாட்டாக உருட்டிக்கிறணும். சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு இதை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வெட்டிக்கிடலாம். டைமண்டோ ஸ்கேரோ ஏதோ ஒரு ஷேப்பில் வெட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு இதை நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இதனால் ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது அப்படியே டைமண்ட் கட் மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கிடலாம். அதனால் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு கடாயை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ இதை எல்லாம் அப்படி ஒன்றா எடுத்தாலும் ஒட்டாது. எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு திரும்ப அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து நல்லா ப்ரௌன் கலராக வந்த உடனே எடுத்துடணும். அந்த பபுள்ஸ் அடங்கின உடனே எடுத்துக்கிட்டால் கரெக்டாக முறுமுறுன்னு வரும். அதை நம்ம என்ன செய்யணும், இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிடுவோம். இப்படி பொரித்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு பெரிய கடாயில் என்ன செய்யணும், 1 கப் சுகர் போட்டு பாகு காய்ச்சணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதை அப்படியே பாகாக காய்ச்சி லேசாக விட்டுறப்ப தான் வரும்போது எடுத்துக்கிடலாம். லேசாக கம்பி பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லேசாக கையில் ஒட்டுற மாதிரி வரும்போது அதை நல்லா கொஞ்சம் காய்ச்சிட்டு நல்லா அந்த சீனி கரைகிற வரைக்கும் அந்த அப்படி லேசாக நூல் வாரத்துக்கு எடுத்துக்கிறணும். இப்போ என்ன செய்யணும், நம்ம அந்த பொரித்து வச்ச அந்த ஸ்நாக்ஸை இதில் போட்டு கிண்டிக்கிறலாம். இதில் அப்படியே போட்டு கிண்டிட்டோம்னா எல்லாத்துலேயும் எல்லாம் லைட்டாக சுகர் பட்டும் படாமையும் வரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா 2-3 நாள் ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை என்ன செய்யணும், அந்த பாகில் வந்து இந்த நம்ம பொரிச்சதை போட்டு கிண்டிக்கிறலாம். பொரித்து வச்சதை அப்படியே போட்டு நம்ம கிண்டிட்டோம்னா அது எல்லாத்துலேயும் சுகர் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டாமலையும் இருக்கும். அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முறுமுறுப்பாக அப்படியே இருக்கும், எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் அப்படியே செஞ்சு பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.